ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா என்னோட பேர் ஷிஜு. அண்ட் நம்ம இன்றைக்கி வந்து ரொம்ப குயிக்கான ஒரு நெக் டிசைன், அது ரொம்ப சூப்பரான ஒரு நெக் டிசைன் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நெக் டிசைன் வந்து பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7 inch வித்தும் அண்ட் ஒரு 50 to 60 inches வந்துட்டு லென்த் இருக்கக்கூடிய ஒரு ஃபேப்ரிக் நான் எடுத்திருக்கேன். அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வந்து நான் போட்டிருப்பேன். பக்கத்தில் ஒரு முக்கா இன்ச்சுக்கு வந்து ஒரு லைன் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். இந்த லைன் எதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பின்டெக், அதாவது இது பின்டெக் மாடல் அண்ட் இது கூட வந்து ஒரு ஃப்ரில்லும் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த லைன் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைனை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கால் இன்ச்சஸ்க்கு நம்ம போட்டிருக்க அந்த லைன் அப்படியே பிடிச்சி ஒரு கால் இன்ச்சஸ்க்கு வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே. அண்ட் இப்போ நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருக்க அந்த பலாசோ, அந்த நியூ ஸ்டைல் பலாசோ வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல் டீட்டெயிலான வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸோடு நான் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஓகே, தேவைப்படுறவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் சொன்ன மாதிரியே வந்து கால் இன்ச்சஸ்க்கு வந்து அந்த லைன் ஃபுல்லாகவே நான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃபேப்ரிக் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கை எடுத்துக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக்கை எடுத்துகிட்டு மேலேருந்து 5.5 inchesக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த யோக் பார்ட் வந்து அந்த பின்டெக் மாடல் வந்து அந்த 5.5 inches வரைக்கும் தான் இருக்க போகுது. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5.5 inchesலேருந்து கீழே வந்து ஒரு 1 inchesக்கு இன்னொரு மார்க்கிங் வந்து நான் பண்ணியிருக்கேன். அதாவது இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 6.5 inches இருக்குது. இப்போ நம்ம 6.5 inches மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்த தான் நம்ம கட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நான் வந்து அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த எக்ஸ்ட்ரா 1 inch எதுக்கு மார்க் பண்ணியிருக்கோன்னா அது வந்து தையலுக்கான அளவு. நம்ம வந்து அந்த யோக் பார்ட் அட்டாச் பண்ணும்போது ஒரு 1/2 inches போயிடும். அண்ட் ஷோல்டர் நம்ம அட்டாச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு 1/2 inches போயிடும். ஸோ தட் நமக்கு வந்து அந்த 1 inch ரெடியூஸ் ஆகிடுச்சுன்னா ரெடி லென்த் வந்து நமக்கு அந்த 5.5 inch வந்து அந்த யோக் பார்ட் நமக்கு வந்துடும். இப்போ வந்து உங்களோட அந்த மெயின் ஃபேப்ரிக் நீங்கள் கட் பண்ணிங்க இல்லையா, அது அப்படியே நம்ம வந்து இப்போ பின்டெக் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஃபேப்ரிக் மேலே வச்சுட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த யோக் பார்ட்டை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெண்டியான ஒரு நியூ நெக் டிசைன். ரொம்ப ஈஸியாகவும் நம்ம பண்ணலாம், ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அண்ட் மறக்காமல் இந்த நியூ ஸ்டைல் பலாசோ கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் ஃபுல் கிளாரிஃபிகேஷனோட மெஷர்மெண்ட்ஸோடு நான் அதை கொடுத்துருக்கேன். ஸோ ப்ளீஸ் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த 2 வீடியோவும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ண மறக்காதீங்க. அண்ட் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும் போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணோன்னா அதுக்கு உங்களோட சப்போர்ட்ஸ் இருந்தால் மட்டும் தான் அது என்னால் பண்ண முடியும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ நம்மளோட யோக் பார்ட் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்மளோட அந்த மெயின் ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா, அதை எடுத்து இந்த யோக் பார்ட்டில் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான். இப்போ நம்மளோட யோக் பார்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக மெயின் ஃபேப்ரிக்கோடு அட்டாச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த ஃப்ரில் வந்து எப்படி வந்து அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃப்ரில் பண்ணுறதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 inch வித் இருக்கக்கூடிய ஒரு ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு அது 2 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அதோட சென்டரில் வந்து கேதர் பண்ணிக்கோங்க. கேதர் பண்ணலாம், இல்லைனா குட்டி ப்ளீட்ஸ் கொடுத்து கூட நீங்கள் வந்துட்டு கேதர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட யோக் பார்ட்டோட அந்த சென்டர் இருக்குது இல்லையா, அந்த ஸ்டிச் லைனை அதுவும் இந்த சென்டர், அதாவது நம்மளோட ஃப்ரில் பார்ட்டோட அந்த சென்டர் லைனும் ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுட்டு அது மேலே அப்படியே நீங்கள் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி எடுக்க வேண்டியதான். எண்டு வரைக்கும், இந்த ஸ்டார்ட்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்க வேண்டியதான். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். அண்ட் இந்த நெக் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெண்டியான ஒரு நெக் டிசைன் அண்ட் ரொம்ப ஈஸியாகவும் நம்ம இதை பண்ணி முடிக்க முடியும். ரொம்ப டைம்லாம் உங்களுக்கு எடுக்காது. அவ்வளோதான். கம்ப்ளீட்டாக நம்மளோட நெக் டிசைன் வந்து இப்போ முடிய போகுது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. அண்ட் இந்த வீடியோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட்ஃபிட்டோட ஃபுல் லுக் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை மறக்காமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நான் இப்போ கிளம்புறேன். அண்ட் வேற ஒரு டிசைனிங் வீடியோட உங்களை மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர், பை.